ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை ஹோம் வெஜ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பண்டிகை ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு குறைஞ்ச நேரத்தில் ஒரு டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும். வாங்க இப்போ வீடியோவில் பார்க்கலாம். நான் 4லேருந்து 5 ஸ்லைஸ் பிரெட் ஸ்லைஸ் எடுத்துட்டுருக்கேன். இதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா அரைச்சின்னு வந்துடலாம். பிரெட் க்ரம்ஸ் ரெடி. இதில் நான் ஒரு அரை கப்பு மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மில்க் பவுடர், இந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு கொஞ்சமாக நான் பால் சேர்த்துக்கிறேன். காய்ச்சின பால் 3லேருந்து 4 ஸ்பூன். இப்போ நம்ம பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கெட்டியாக பிசைஞ்சாச்சு. இதுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து இந்த வடை மாதிரி தட்டி வச்சுக்கலாம். சின்ன சின்ன வடைகளாக தட்டி வச்சுக்கலாம். மாவு நம்ம ப்ரெட்டு இந்த மில்க் பவுடர்லாம் சேர்த்தனால மாவு நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். நம்ம மாவுலேருந்து எல்லா சின்ன சின்ன வடைகளாக தட்டி வச்சுருந்தாச்சு. அடுத்தது நான் இன்னொரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். நம்ம தட்டி வச்ச சின்ன சின்ன வடைகளை பொன்னிறமாக பொரித்து எடுத்துடலாம். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். நம்ம எப்படி குலாப் ஜாமுன்லாம் பொரிச்சு எடுப்போம் இல்லையா, நல்லா சிம்மில் நல்லா உள்ளே நல்லா வெந்திருக்கணும். கோல்டன் ப்ரௌனாக பொரிச்சாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்த பேட்சையும் சேர்த்துடலாம். நல்ல ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். திருப்பி விட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஸ்வீட் ரெசிபி, நல்லாயிருக்கும். பசங்களுக்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ப்ரெட் ஸ்லைஸ் இருந்தாலே போதும், டக்குன்னு இந்த ஸ்வீட்டை பண்ணிடலாம். பண்டிகைன்னு இல்லைங்க, தீபாவளிலாம் இல்லை, எந்த ஒரு டக்குன்னு நம்ம வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா இந்த ஸ்வீட் ரெசிப்பியை பண்ணலாம். நெக்ஸ்ட் பேட்சும் பொரித்து பொன்னிறமாக பொரித்து எடுத்தாச்சு. இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். காட்டுறேன் பாருங்கள், நல்லா சாஃப்டாக நல்லா வந்திருக்கு. இப்போ நான் ஒரு கடாயில் 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1 கப்பு தண்ணி. நல்லா பாகு நல்லா காயட்டும். ஒத்த கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா பிசுக்கு இருக்கணும். பாகு வந்திருக்கா செக் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் காயணும். நல்லா பிசுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்து வச்சுருக்க வடக்கி வச்சுருக்கிற வடையில் இந்த ஜீராவை சேர்த்துக்கலாம். இப்போ அதே 1 கப்பு பால் சேர்த்துக்கிறேன். நல்லா காய்ச்சின பால் தான் சேர்த்துருக்கேன். இதோட 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துட்டுருக்கேன். கொஞ்சமாக பால் விட்டு நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு இந்த பாலில் இதை சேர்த்துக்கலாம்.
நல்லா கெட்டியாயிடும். இன்ஸ்டன்ட் ரபடி ரெடி. அரை கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம ரபடியை நம்ம இந்த வடைகள்லாம் ஜீராவில் ஊற வச்ச வடைகளை சேர்த்துக்கலாம். கார்னிஷ்க்கு நான் நட்ஸு பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். அருமையான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஸ்வீட் ரெசிபி ரொம்ப பிடிக்கும். பார்த்துட்டு நம்ம கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.